ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் என்னோட வாட்டர் டீச்சர். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு நிலக்கோட்டை செல்லும் வழியில் வந்து அழகம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு விவசாய தோட்டத்துக்காக நிலத்தை நீரோட்டம் பார்த்துருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ரீபோரு ஒரு நீரோட்டம் பார்க்குறவங்க வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு 800 அடி வரைக்கும் ஓட்டினா போதும், தண்ணி உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் கொடுத்து போயிட்டாங்க. 800 அடி வரைக்கும் அண்ணன் வந்து பாரதிங்கிற வந்து ஓட்டி முடிச்சார். 800 அடிக்கு மேலே தண்ணி வருமா வராதா அப்படின்னு விரிசனமாக இருந்து கடைசியாக வந்து நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம வந்து பாயிண்ட்டை மார்க் பண்ணி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1220 அடி ஓட்டுங்க தண்ணி வரும்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மட்டுமே 1000 அடி தான் போய் தண்ணியே கேப் உடையும், அது வரைக்கும் உடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். உண்மையிலே நம்ம சந்தோஷம் வந்து தண்ணி இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம் 2 தண்ணி அளவுக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படின்னா நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம், உங்களுக்கு எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடப்பு இருக்குன்னு சொன்னீங்க, அது உடம்பு உடப்பு இருக்குன்னா நமக்கு மேல்மட்ட இது நீரோட்டம் வந்து புது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இதே மடக்கு தான் போகும். எனக்கு 1000 அடி போனால் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கல. சரி, புது பாயிண்ட் பார்த்து 1000 அடிக்குள்ள தண்ணி எடுக்க முடியுங்களா? எடுக்கலாம்ண்ணா. அப்படிங்களா? நீங்கள் இதே மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு பார்த்து ஒரு 1000 அடிக்குள்ள நீங்கள் தண்ணி எடுத்து இன்னும் உங்களை மாதிரி அளவு தேடணும். வேற ஏன்னா அப்படி இல்லை, நீங்க சொல்றீங்கல்ல 1000 அடிக்குள்ள தண்ணி எடுக்க முடியுது. உங்க இடத்துல ஆளை போயிடுச்சு, போனாத்தான் இந்த தண்ணி எடுக்க முடியாது. தண்ணி எடுக்க முடியாது, நம்ம காலத்துக்கு செல்லும். நீங்க சொல்றீங்க 1000 அடிக்குள்ள தண்ணி எடுக்க முடியும் சொல்றீங்கல்ல. நீங்க எந்த ஒரு நீரோட்டக்காரங்க கூப்பிட்டு நீங்க 1000 அடிக்குள்ள தண்ணி எடுத்தா நீங்க கூப்பிட்டு நான் அதே வரைக்கும் நான் வரேன். புரியல, அதுக்கு நான் கடவுள் கொடுத்த சிக்கு வந்து நான் கூட்டு போக முடியும். உங்களுக்கு கிடைச்சது அவ்வளவுதான். இதுல போட்டி போட்டு ஒன்றும் ஜெயிக்க முடியாது. நல்லா கட்டுங்க, போர்வெல்ல போட்டி போட்டு நல்ல தண்ணி நல்ல தண்ணினா வரலன்னா அந்த மீடியம் அவ்வளோதான், ஸ்டோரேஜ் அவ்வளோதான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட வாட்டர் டீச்சர் பிரபு. இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் தாங்க இருக்கேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஒரு பாயிண்ட் ஓட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீபோர், நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு நிலக்கோட்டை செல்லும் வழி அழகம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் நம்ம பாயிண்ட் ஓட்டிகிட்டு போய் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அந்த ரீபோர் வந்து 500 அடி தான் ஓட்டியிருக்காங்க. 500 அடி ஓட்டி முடிச்சுட்டு நீரோட்டம் பார்க்க சொல்லி வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீரோட்டம் பார்த்தாங்க. நீரோட்டம் பார்த்து அந்த நீரோட்ட நிபுணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு 700 அடி ஓட்டுங்க, உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு தண்ணிக்கு மேலே வாட்டர் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பாட்ரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 700 வரைக்கும் ஓட்டி முடிச்சுட்டு தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ரீபோர் ஏற்கனவே வந்து ஓடுனதுங்க 500 அடி, நீரோட்டம் பார்த்து நாங்கள் ஒரு 700 வரைக்கும் ஓட்ட சொல்லி ஓட்டிட்டு இப்போ தண்ணி வரல, நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம இங்கேருந்து போங்களாட்டி ஒரு 100 அடி சேர்த்து 800 அடி ஓட்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம போய் அந்த இடத்துல போய் பார்த்தோம். பார்த்துட்டு பாயிண்ட்டுலாம் செக் பண்ணிவிட்டு நீரோட்டம்லாம் சருத்துலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 அடி போனால் மட்டும்தான் தண்ணி எடுக்க முடியும், அதுக்கு இடையில கேப்பே கிடையாது. 1000 அடி முழுசாக ஓட்டினா மட்டும்தான் தண்ணி வரும். 1100, 100, 150, 200 இந்த அளவுக்கு ஓட்டினா மட்டும்தான் நம்ம ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச்சு தண்ணி வரைக்கும் நம்ம எடுக்க முடியும்னு சொல்லி நம்ம பாயிண்ட் கொடுத்தோம். பாயிண்ட் அதே இடத்துல நம்ம இருந்து 800லேருந்து திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1000ல் கரெக்டாக போய் கேப் உடஞ்சி தண்ணி வெளியில் வந்துச்சு. அடுத்து 1150 கேப் உடஞ்சி, 1200ல் கேப் உடஞ்சி, 1225 அடி வரைக்கும் ஓட்டி நம்ம பாயிண்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம். 2 இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த இடத்துடைய உரிமையாளர் என்ன பண்ணிட்டார், பாலன், அவர் பேர் வந்து பாலன், அவர் வந்து ஜேசிபி டிரைவராக இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வேறு இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கலாமே எங்களுக்கு, அப்படின்னு இவ்வளோ ஆழம் தேவையே இல்லை, இவ்வளோ ஆழம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அங்கே வருத்தப்பட்டது அவருக்கு ஆழம் போச்சுன்னே வருத்தம், ஆனால் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷம் கிடையாது. ஆனால் ஏன் இதை நான் அந்த வீடியோ போடுறேன்னா,
இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இவங்க இவ்வளோ ஆழம் டெப்த்து ஓட்டிட்டாங்க, 2 இன்ச் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கான்னு நினைக்கலாம். அவர் என்ன நினைக்கிறாரு, 1000 அடிக்குள்ளேயே நம்ம 2 இன்ச் தண்ணிய எடுத்துருக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவரோட இடத்துல அவங்க பூமியில் மேல் மட்டத்தில் நீரோட்ட சரங்கள் கிடையாது அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். மேல் மட்டத்தில் எங்கேயுமே 1000 அடிக்குள்ளே நம்ம 2 இன்ச் தண்ணி எடுக்க முடியாது. 1000 தாண்டினா மட்டும்தான் தண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த விளக்கத்தை அவர் சொன்னால், இல்லை அதை அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் பார்த்து நினச்சா கண்டிப்பாக எடுக்க முடியுங்க அப்படிங்கிறாரு. நம்ம பார்த்து எடுக்க முடியும்? நல்லா பார்க்குறோம், அதனால தான் நம்மளை கூப்பிட்றாங்க. அதனால தான் இந்த ரீபோரில் ஓட்டுநர் ரீபோரில் நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். அதை மக்களாகி அவங்க விவசாயிங்க பண்ணுறவங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். என்னங்க இவங்களே இவ்வளோ ஆழத்தில் சொல்லி இவ்வளோ இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ ஏன் மற்ற இடத்துல எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். அதே இடத்துல அவ்வளோ ஆழம் போனால் மட்டும் தண்ணி எடுக்க முடியும். அந்த 1000 அடி போனால் மட்டும்தான் சோர்ஸு தண்ணி வாட்ரு வெளியில் வரும். அன்ன வரைக்கும் வராது. ஏன்னா அந்த மாதிரி பெல்ட்டு நீரோட்ட சரங்கள் கிடையவே கிடையாது. அதை ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஆழம் எனக்கு தேவையில்ல, நான் இவ்வளோ ஆழம் ஓட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவ்வளோ ஆழம் ஓட்டி ஆனால் தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. ஆனால் பரவாயில்ல, 2 இன்ச் தண்ணி வந்துச்சு அவருக்கு. முதல்ல தெரிஞ்சுக்கணும், விவசாய தோட்டத்தில் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் உள்ள ஏரியாவில் நம்ம பக்கத்து தோட்டத்தில் எவ்வளோ டெப்த்து ஓட்டியிருக்காங்க அப்படின்றது இடத்துக்கு இடம் கண்டிப்பாக மாறுபடும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 500 அடியில் தண்ணி வரும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா 800 போய் தண்ணி வரும். நீரோட்டங்கள் பார்க்குறவங்கள பொறுத்தே இருக்குது. சரங்கள் அங்கே எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறத பொறுத்தே இருக்குது. கண்டிப்பாக விவசாயிகள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அங்கே நம்ம தோட்டத்து பக்கத்தில் போட்டாங்க, 300 அடியில் 3 இன்ச் தண்ணி வந்துச்சுங்க அப்படிங்குவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க பக்கத்தில். ஆனால் அவங்க தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்க 1000 அடியில் தான் போய் தண்ணியே வந்திருக்கும். இடத்துக்கு இடத்தும் மாறுபடும் கண்டிப்பாக. அது வந்து சரியான ஆட்களை வச்சு பார்க்குறதுனாலையோ, இல்லை அவங்களோட பூமியோட அமைப்போ, இல்லை பாறைகளோட அமைப்போ அங்கே இருக்கிறத பொறுத்தே எல்லாமே இருக்கும். நம்ம நினைக்கலாம், ஐயோ பக்கத்தில் என்னடா 500 அடியில் அங்கே 3 இன்ச் தண்ணி, நம்ம 1200 அடி ஓட்டி 2 இன்ச் தண்ணி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க நிலவரம் அப்படி. கண்டிப்பாக இடத்துக்கு இடம் மாறுபடும். பூமியோட அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஏதாவது மக்களாகிய நீங்கள் விவசாயியை கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எதாவது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், பேசுகிறேன் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஆயிரத்தி 200 அடி போர்வெல். ரீபோர் இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஜம்புரக்கோட்டை பஞ்சாயத்து அழகம்பட்டி பக்கத்தில், ரயில்வே கேட்டு பக்கத்தில் இந்த பாயிண்ட் ரீபோரு. இந்த ரீபோர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டிவைனர் வந்து ஒரு 800 வரைக்கும் ஓட்டுங்க தண்ணி வந்துன்னு சொல்லிட்டு போயிட்டார் வேறு நீரோட்டம் பார்க்குறவங்க. நம்மளை வந்து 800 அடி ஓட்டி முடிஞ்சிச்சு, தண்ணி வரலன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம வந்து 1100 200 வரைக்கும் நம்ம ஓட்ட சொல்லி, இந்த இடத்துல ஓட்டினா தான் தண்ணி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 1000 அடி தான் மட்டம் கேப் உடையும். 1100
200 இதில் தான் கேப் உடையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்ட சொல்லி இப்போ 1180 ஓடிக்கி இருக்குது ராடு. உண்மையிலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா ரீபோரு வந்து கீழ் மட்டத்தில் தண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும். இந்த இந்த இடத்தோடைய உரிமையாளர், விவசாயத்தோட உரிமையாளர் வந்து அவர் நம்மள்ட்ட பேசுவார். அதை ஃபுல்லாக கேளுங்க, என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க. 1225 அடி போர்வெல் அமைச்சிருக்கோம் இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீபோரு ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீரோட்டம் பார்க்குறவங்க வந்து 800 வரைக்கும் ஓட்டினா தண்ணி நல்ல தண்ணி வந்துடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1000 அடியில் போய் தண்ணி வரும்னு சொல்லி நீரோட்டம் பார்த்து இந்த போர்வெலை அமைச்சிருக்கோம். 1225 அடி வரைக்கும் ஓட்டினா மட்டும்தான் நம்ம 2 தண்ணி எடுக்க முடியும்னு சொல்லி இந்த பாயிண்ட் நம்ம ஓட்டி கொடுத்துருக்கோம்.